வணக்கம் உறவுகளே. செயற்குழு கூட்டத்திற்கு நீதிமன்றம் வைத்த மிகப்பெரிய ஒரு ஆப்பு நடத்த தடை விதித்து பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். வருகின்ற ஆகஸ்ட் 16ஆம் தேதி அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அதிமுகவின் செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பின் பொழுது பொதுச் செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தியிருப்பதன் காரணமாக மீண்டும் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த செயற்குழு கூட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை மட்டும்தான் அவரால் பயன்படுத்த முடியும். எப்படி மீண்டும் மீண்டும் பொதுச் செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாது, இந்த செயற்குழு கூட்டத்திற்கான விளக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறார். இந்த வழக்கு முடியும் வரை நிச்சயமாக செயற்குழு கூட்டம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். மறுபக்கம் செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து மிக முக்கியமான பொறுப்புகளிலிருந்தும் நீக்குவதற்காகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் என்று அரசியல் வட்டாரத்தில் செய்திகள் வெளியானதை நேற்றே நாம் பார்த்திருப்போம். அதற்கு மிக முக்கியமான காரணமே தென் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் செங்கோட்டையன் அவர்களிடம் முறையிடுகிறார்கள். அவர்களிடம் குற்றச்சாட்டை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியை மீது நடவடிக்கை எடுக்க அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து மேற்கொள்ளுங்கள் என்று தென் மாவட்ட நிர்வாகிகள் செங்கோட்டையினம் கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தகவல் கிடைத்தவுடன் தான் இந்த செயற்குழு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் பெயரை இனி அதிமுகவில் உபயோகிக்கக்கூடாது, தோல்விற்கு இவர்கள்தான் காரணம் என்பதையும் மீண்டும் மீண்டும் கட்சி தலைமை மேலிடத்திடம் கூறக்கூடாது என்பதையும் அறிவிப்பதற்காக இந்த செயற்குழு கூட்டம் நடைபெறுவதாக செய்திகளையும் நாம் நேற்றே பார்த்திருந்தோம். தற்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக செயற்குழு கூட்டம் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்துவதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு இடியாக எடப்பாடி பழனிசாமி தலையில் போட்டுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து எப்பொழுதுமே நான் விலக மாட்டேன், எடப்பாடியை விரட்டும் வரைக்கும் அதிமுகவிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று கூறுவது சரியா? இந்த செயற்குழு கூட்டம் நடத்தாமல் இருப்பது நன்றாக இருக்குமா? ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்தது சரியா தவறா என்பதை கமெண்டில்